வணக்கம், நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் பராத்தா. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கார்லிக் ஸ்மெல்லோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? கார்லிக் பராத்தாக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, ஒரு 25 பல்லு பூண்டு அதை நசுக்கி வச்சுருக்கு. இதுவும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் அல்லது கீ ஏதோ ஒன்று சேர்த்துடுங்க. இதை வந்து நல்லா ஸ்மூத்தாட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாட்டி இதே போல் பிசைஞ்சு எடுத்துருங்க. இது ஒரு half an hour to 1 hour வந்து அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளோட டோ வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. 1 hour ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பராத்தா வாட்டு பிரட்டி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த உடனே இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளோட சுவையான நல்ல வாசம் உள்ள ஒரு கார்லிக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட கார்லிக் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.